எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்பெஷல் பேத்து மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பெனிஃபிட்டை நான் சொல்கிறேன். எல்லா பெண்களும் குழந்தை பிறந்த அப்புறம் 45 டேஸ் நம்ம இந்த மீன் கறி தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே இது கிளியர் பண்ணும். நல்ல கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும். முக்கியமாக கன்சீவாக இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நெடுவா மீன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு, கடுகு, ஓமம், ஒரு சின்ன துண்டு சுக்கு, அப்புறம் ஒரு சின்ன திப்பிலி வைக்கணும். ஏன்னா இதில் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால சின்னதாக வச்சா போதும். அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு 20 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமனு சைஸில் புளியும் ஒரு தக்காளியும் போட்டு மண் சட்டியில் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும். சூடாக்கி நம்ம மிக்சியில் அடித்து பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காயும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு பெனிஃபிட் சொல்கிறேன். இதை ஜென்ஸும் சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறையவங்களுக்கு இந்த கறி தெரியாது. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.